முருகன் மீது உண்மையான பக்தி கொண்டவர்கள் போக மாட்டான்னு சேகர் பாபு சொல்றாருன்னா இங்க நீங்க மத கலவரத்தை உண்டு பண்றீங்களா? மத கலவரத்தை தூண்டுறவன் தான் இன்னைக்கு அவன் சங்கி இந்து முன்னணி நடத்துற முருகர் மாநாடு மத கலவரத்தை தூண்டுறவன். யார கூப்பிடுறான் அதுக்கு? யோகி ஆதித்யநாத் மதச்சாயம் பூசுறீங்க. நீங்க தான் மதச்சாயம் பூசுறீங்க. நான் இந்து முன்னணி நான் குறை சொல்ல சார். நான் இந்து, நான் ஆன்மீகவாதி. இந்து முன்னணின்னு சொன்னா நீ எந்த கட்சி கிடையாதுயா. நான் தனி இந்து முன்னணி, இந்துக்களுக்காக இந்து முன்னணின்னு சொல்லு. நான் வரேன் அதுக்கு. என்ன சார் எல்லாத்துக்கும் பெரியார் கலைஞர் என்னதான் பண்றது? முருகன் அவர்கள் இன்றைக்கு அமைச்சர் என்று சொன்னால் அதற்கு காரணம் திமுக, கலைஞர், அறிஞர் அண்ணா. அப்பெல்லாம் யாரும் ஓட்டு துட்டு கொடுக்கல. ஓட்டு தான் கொடுக்குறாங்களா? இப்ப கொடுக்குறாங்களோ? அது உங்களுக்கு தான் தெரியும். அது ஒரு சில பேச முடியும், இல்ல நீங்க சொல்றீங்க பேச முடியும். என்னதான் ஓட்டுக்கு துட்டு கொடுத்தாலும் மக்கள் முடிவு பண்ணணும் யாருக்கு ஓட்டு போடணும்னு. அது ஒரு உண்மையான முருக பக்தன். அவன் முருகரையே பூணூல் போட்டு பாப்பான்றானே. யார் சொன்னா? அப்படி சொன்ன அவன் சொன்ன நபரின் பெயரை சொல்லுங்க. நான் ஒரு போட்டோ அனுப்புறேன் வாட்ஸ்அப்ல. எந்த பிராமணராவது சுப்பிரமணியன் பேர் வச்சிருக்கானா, முருகன் பேர் வச்சிருக்கானா? ஒரே மாநாடு நடக்குது. கடவுள் சொல்லி முடிச்சிடுறேன். கடவுளின் பெயரை கிடையாது. பிராமணிய ஆதிக்கத்திற்கு தான் எதிரானவர்களை தவிர பிராமணர்களுக்கு எதிரானவர்கள் நாங்க கிடையாதுங்க. இந்துக்கள் எதிராக பேச முடிஞ்ச உங்களால மற்ற மதங்களுக்கு எதிராக பேச முடியுமா? இந்த திராணி இருக்கா? ஏங்க மற்ற மதத்தை பத்தி நான் ஏங்க பேசுறோம்? என் மதத்தை பத்தி தாங்க நான் பேச முடியும். கிறிஸ்தவ மதத்தை பத்தி நான் ஏங்க பேசுறோம்? கிறிஸ்தவ மதத்துல ஒண்ணு ஏற்றத்தாழ்வு எதுவும் கிடையாது. யார் சொன்னா உங்ககிட்ட ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு சொல்லி? அதுலயே ஏற்றத்தாழ்வு இருக்குங்க. அத மட்டும் பேச மாட்டீங்க. இந்துக்களே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் இல்லைன்னு சொல்ல. பிராமணர்களை நீங்க மட்டும் கேக்குற உங்களுக்கு என்ன தகுதி பாருங்க. ஏங்க எங்களுக்கு ஒரு எதிர்காலம், ஒரு யங்ஸ்டர் வேணும். எங்களுக்கு ஒரு எதிர்காலம், ஒரு இளைய தலைமுறை. யங்ஸ்டர் யாருமே இல்லையா சார்? அது எங்க சார்? இது எங்க கட்சி சார்? மக்கள் ஓட்டு போட்டு எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க சார். இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல தலைவனை கொடுக்க வேண்டிய வேலை திமுக தொண்டனுக்கு இருக்குது, திமுக தலைமைக்கு இல்ல. எந்த கட்சியில சார் வாரிசு இல்ல? வாரிசு எந்த கட்சியில் இல்ல? வாரிசு தவிர்க்க முடியாது சார். என்ன காரணம்? இல்ல மத்த கட்சியில் தவிர்க்க முடியாத. ரைட், ஓகே. திராவிடம் பேசக்கூடிய, சமூக நீதி பேசக்கூடிய உங்க கட்சியில் தவிர்க்க முடியாதா? ஏன் கனிமொழி அவர்கள் இல்லையா? சார் இல்ல சார், நாங்க உதயநிதி தான் சார் ஏத்துக்கிறோம். நீங்க ஏத்துக்கோங்க. உதயநிதி தான் ஏத்துக்கிறோம். அவங்களும் ஏத்துனாங்க. அதனால உதயநிதி துணை முதலமைச்சர், நாளைக்கு முதலமைச்சர் சார். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவின் நட்சத்திர பேச்சாளர் திரு குடியாத்தம் குமரன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். அதாவது முருகன் மீது உண்மையான நம்பிக்கை, அந்த ஒரு பக்தி கொண்டவர்கள் எல்லாம் மதுரை மாநாட்டிற்கு செல்ல மாட்டார்கள் அப்படின்னு அமைச்சர் சேகர் பாபு சொல்லியிருக்காரு. என்ன காரணம்? இல்ல, மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் அப்படி சொல்லியிருந்தா அது ஒன்றும் தப்பு ஒண்ணு இல்லையே. அது சனாதன மாநாடு. சனாதன மாநாடு அது ஒரு மதவாத மாநாடு, சங்கிகள் மாநாடு. அது முருகர் மாநாடு கிடையாது. யார் அப்படி சொன்னது? மாநாடு சங்கிகள் மாநாடு சார். சங்கிகள் மாநாடு மதவாத மாநாடு. அது மதக்கலவரத்தை தூண்டுகிற ஒரு மதவாத மாநாடு. அது முருகர் மாநாடு இல்ல, அது ஒரு சங்கிகள் மாநாடு. உண்மையான முருக பக்தர்கள் அந்த மாநாட்டுக்கு போக மாட்டாங்க. அவர் சொன்னது கரெக்ட் தான். யார் அப்படி சொன்னது? இது சங்கிகள் மாநாடு, சனாதன மாநாடு யார் உங்ககிட்ட எதுவும் பத்திரிகை எதுவும் அடிச்சு கொடுத்தாங்களா? நடத்துறவங்க யாரு? நடத்துறவங்க யார் சார்? நடத்துறது இந்து முன்னணி நடத்துது. சரி, நடத்துறது இந்து முன்னணி. இந்து முன்னணி பேர்ல அந்த மாநாட்டை நடத்த வைக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி, RSS அந்த டீம். அவங்க பின்புலமா இருந்து இந்து முன்னணி அவங்க ஏதோ இந்து முன்னணின்றது அதை ஆப்ரேட் பண்றது யாரு? இப்ப இந்து முன்னணி எப்படி இருக்கணும்? எந்த கட்சி சாராத இந்துக்கள்னா ஒன்லி பிராமின்ஸ் ஆர் நாட் இந்து, ஒன்லி ஃபார்வர்ட் காஸ்ட் ஆர் நாட் இந்து. FC, OC, MBC, BC, SC, ST எல்லாரும், நம்ம எல்லா பிரிவினரும் இந்து மதத்துக்குள்ள பிச்சு வச்சதுனால நீ பெரியவன், நான் தாழ்ந்தவன், நீ அவன் இவன், அப்படி இந்து மதம் சொல்லக்கூடிய எல்லாரும் சார்ந்தவங்க இந்து. அதுதான் உண்மையான இந்து மதமா இருக்கணும். ஆனா இந்த இந்து முன்னணி என்றது அது பிஜேபியினுடைய ஒரு அணி. அது பிஜேபியுடைய ஷெல்டர்ல, பிஜேபி ஷேடோல, பிஜேபி அது பேக் போனா இருக்குது இந்து முன்னணி. அது ஒரு கட்சி சார்ந்தது. ஸோ அவங்க நடத்துறது யாரு? பிஜேபி நடத்துறது யாருன்னா அது ஒரு சங்கிகளுடைய மாநாடு. அது உண்மையான முருக பக்தன். அவன் முருகரையே பூணூல் போட்டு பாப்பான்றானே. முருகர் பிராமினன்றா சார் அவன். யார் சொன்னா? அப்படி சொன்ன நபரின் பெயரை சொல்லுங்க. என்னங்க?
யார் சொன்னது, சொன்ன நபரின் பெயரை சொல்லுங்க. நான் உங்களுக்கு போட்டோ அனுப்புறேன் வாட்ஸ்அப்ல. முருகருக்கு பூணூல் போட்டு வச்சிருக்குது. முருகருக்கு பூணூல் போட்டு. ஆனா நான் ஒண்ணு கேக்குறேன், நீ சங்கிகள் முருகர் மாநாடு நடத்துறல, ஆர்எஸ்எஸ் நடத்துற எல்லா உயர் ரக பிராமணர்கள் தான் அந்த ஆர்எஸ்எஸ் சங்கி. நீங்க தான். எந்த பிராமணராவது சுப்பிரமணியன் பேர் வச்சிருக்கிறானா, முருகன் பேர் வச்சிருக்கிறானா, முருகேசன் பேர் வச்சிருக்கானா? ஏதோ ஒருத்தர் சொல்லுங்களேன், எனக்கு யாரும் ஒருத்தர் காட்டுங்க. ஏதாவது ஒரு பிராமணர் முருகன், சுப்பிரமணியன், ஆறுமுகன் யாருன்னா சொல்லுங்க. யாருன்னா ஒரே ஒரு பேரு வச்சுக்க மாட்டோம். நம்ம தான் வச்சுக்குவோம். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, நம்ம தான் முருகன், நம்ம தான் முருகன் கோயில போய் மொட்டை அடிப்போம். அவன் மொட்டை அடிப்போம் அவன். எனவே அந்த மாநாடு நடத்துறது யாரு? நீங்க நல்லா சரி, நீங்க பிராமணர்களுக்கு எதிராக இருக்கீங்க அப்படின்ற நிலைப்பாடுல இருந்துட்டு போங்க. நான் அதுக்குள்ள வரல. ஒரே மாநாடு நடக்குது, கடவுள் நான் சொல்லி முடிச்சிடுறேன். கடவுளின் பெயரை கிடையாது. பிராமணிய ஆதிக்கத்திற்கு தான் எதிரானவர்களை தவிர பிராமணர்களுக்கு எதிரானவர்கள் நாங்க கிடையாதுங்க. பிராமணிசம், we are opposing Brahminism. We are opposing Brahminism. We are not opposing Brahmins. We are opposing Brahminism. பிராமண ஆதிக்கம், அந்த பிராமணியம், அதுதான் எதிர்ப்பு தவிர எந்த ஜாதிக்கும் திமுக திராவிட மாடல் அரசு எதிர்ப்பு கிடையாது. ஆனா அவங்க நாங்க தான் உயர்ந்தவங்க. அவன் என்ன சொல்றான்? நீ நடத்த ஒரு மாநாடே இல்லைன்றான். நம்ம நடத்தணுமே முருகர் மாநாடு. திராவிட மாடல் அரசு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் தலைவர் தளபதியோட வழிகாட்டுதல் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் நடத்திய இந்து சமய அறநிலையத்துடைய அந்த முருகர் மாநாடு, அவன் மாநாடே இல்லைன்னு விமர்சனம் பண்ணா இல்ல பிஜேபி எல்லாருமே. ஆமா சார், நீங்க கடவுளே இல்ல, முருகரும் இல்ல, கடவுளை கற்பிப்பவன் வந்து பைத்தியக்காரன் அப்படிலாம் சொன்ன நீங்க திடீர்னு மாநாடு நடத்தினா அப்புறம் இல்லன்னு தான் சொல்லுவாங்க. இப்படிலாம் சொல்லலையே. நாங்க சொல்லல ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க. கடவுளே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்று சொன்னது யார் என்று கேட்டால் தந்தை பெரியார் சொன்னார். அன்னைக்கு சூழ்நிலைக்கு அது தேவைப்பட்டுச்சுங்க. அன்னைக்கு சூழ்நிலைக்கு அது தேவைப்பட்டுச்சு. அன்னைக்கு சூழ்நிலை தேவைப்படும். ஆனா அறிஞர் அண்ணா சார் அன்னைக்கு சூழ்நிலைக்கு பெரியார் பேசுனதெல்லாம் அன்னைக்கு சூழ்நிலைக்கு அது தேவைப்பட்டுச்சுங்க. அன்னைக்கு சூழ்நிலைக்கு பெரியார் பேசுனதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு சூழ்நிலைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 5 முறை ஆட்சி அமைத்திருக்கிறது. 5 முறை திராவிட மாடல் ஆட்சி அமைத்து இப்ப 6வது முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி. 2026 மீண்டும் 7வது முறை ஆட்சி. இன்னைக்கு அந்த ஏற்றத்தாழ்வு அதெல்லாம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டு இன்றைக்கு எல்லோரும் இந்த சமுதாயத்தில் சமமாக மதிக்கப்பட வேண்டும். ஏற்றத்தாழ்வு எதுவும் கிடையாது அப்படின்னு கொண்டு வந்து கோயிலுக்குள்ள எல்லாரும் போலான்னு பெரியாரின் கனவு, தலைவர் கலைஞரின் கனவு, அனைத்து ஜாதியினர் அர்ச்சகர் சட்டத்தை போட்டு இன்னைக்கு அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராகி கருவறைக்குள்ள எல்லாரும் போயாச்சு. இப்ப நம்ம யாரும் இன்னைக்கு நம்ம யாரும் சொல்லல கடவுளை. திரௌபதி அம்மன் கோவில், திரௌபதி அம்மன் தேவைப்பட்டுச்சு. இப்போ நாங்க இல்ல திரௌபதி அம்மன் கோயிலுக்கு ஏற்பட்ட இந்து சமய அறநிலைத்துறை சிறப்பா செயல்படுது. இந்து மத வழிபாடுகள் அங்க மரியாதை தரும், இந்து மதத்துக்கு முக்கியத்துவம் தரும். இப்ப நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்? நாங்க நடத்துற முருகர் மாநாடு, அந்த மாநாட்டை எல்லாரும் பங்கேற்றாங்க. ஒரு சமத்துவ மாநாடு. அந்த மாநாட்டுல ஏற்றத்தாழ்வு அதெல்லாம் கிடையாது. அந்த மாநாட்டுல எல்லா சமுதாயத்தின் எல்லா பிரிவினரும் எல்லோரும் பங்கேற்று ஒரு நியாயமான இந்து மாநாடு முருகர் மாநாடு நாங்க நடத்தினோம். ஆனா இவனுங்க மதுரை நடத்த போற மாநாடு அது பக்கா RSS சங்கி ஆரிய மாநாடு. அது ஆரிய மாநாடு, மாநாடு. அந்த மாநாட்டுல உண்மையான முருக பக்தர்கள் கண்டிப்பா பங்கேற்க மாட்டாங்க. என்னுடைய கேள்வியை மட்டும் கேட்டுக்கோங்க. அதாவது நீங்க இப்ப சொல்றீங்க இந்து கட்சி இந்து முன்னணியில பண்றாங்க, பேக்கப்ல வந்து பாஜக இருக்கு, RSS இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன் இதே வார்த்தையை ஒரு கிறிஸ்தவ அமைப்பினர் ஏதாவது அவங்க கோவில் அவங்க பண்டிகை நடத்தினாலோ இல்ல முஸ்லீம்ல வந்து பண்டிகை நடத்தினாலும் நீங்க இந்த மாதிரி சொல்லுவீங்களா? இந்த திராணி இருக்கா? இந்துக்கள் எதிராக பேச முடிஞ்ச உங்களால மற்ற மதங்களுக்கு எதிராக பேச முடியுமா? ஏங்க மற்ற மதத்தை பத்தி நான் ஏங்க பேசுறோம்? என் மதத்தை பத்தி தாங்க நான் பேச முடியும். மத்த மதத்தை பத்தி நான் பேச முடியாதுங்க. கிறிஸ்தவ மதத்தை பத்தி நான் ஏங்க பேசுறோம்? கிறிஸ்தவ மதத்துல ஒண்ணு ஏற்றத்தாழ்வு எதுவும் கிடையாது. நீ சர்ச்சுக்குள்ள வரணும். யார் சொன்னா? சார் யார் சொன்னா உங்ககிட்ட ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு சொல்லி? கிறிஸ்தவ சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன். எத்தனை அமைப்புகள் இருக்கு, பெந்தகோஸ்தே இருக்கு, கத்தோலிக் இருக்கு, எத்தனையோ இருக்குது. அதுலயே ஏற்றத்தாழ்வுகள் இருக்குங்க. அதை மட்டும் பேச மாட்டீங்க, இந்துக்கள்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க. இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல இருக்குங்க. பெந்தகோஸ்ல யார் வேணாலும் ஃபாதியர் ஆகலாம், மத போதகரா வரலாம். ரோமன் காத்தலிக்ல யார் வேணாலும் மத போதகரா வரலாம். புரோட்டஸ்டன்ட்ஸ்ல யார் வேணாலும் மத போதகரா வரலாம். அதிலே நீதா வரணும், நான் தான் வரணும் இல்ல. ஆனா நம்ம இந்து மதத்துல பிராமணம் மட்டும் தான் இருக்குது. நம்ம இந்து மதத்துல பிராமணா மட்டும்தான் இஸ் ஒன்லி தி அத்தாரிட்டி பர்சன் டு டச் தி காட். எங்க ஊர்ல இல்ல 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 இருங்க, எங்க ஊர்ல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல பிராமணன் எல்லாம் யாரும் இல்லையே. எங்க ஊரை சேர்ந்த நபர் தான் அங்க வந்து பூஜை பண்றாரு, எல்லாம் பண்றாரு.
இங்கதான் திமுக ஜெயிச்சிச்சு. உங்க ஊர்ல இது இருக்கிறது நீங்க சொல்றீங்கல்ல, இது திமுக இங்கதான் ஜெயிக்கல. திமுக ஜெயிச்சிச்சு. திமுக வர்றதுக்கு ஒரு முன்னாடில 3 இருந்தே வருஷத்துக்கு ஆதி முன்னால காலத்துல இருந்து சார் அப்படித்தான் அந்த சார் கோயில் இருக்கு. இல்லைங்க. உங்க ஊர்ல இருக்கிற கோயில் என்ன எத்தனை வருஷம் ஆச்சு? அந்த கோயில் எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷமா அந்த எனக்கு கோயில் இருக்கு? நான் பிறந்ததுக்கு முன்னாடில இருந்து அந்த கோயில் இருக்குது. அப்ப அந்த கோயில நீங்க பிறந்து முன்னாள் இருக்குதுன்னா அப்ப ம். கண்டிப்பா ஒரு பிராமணர் தான் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் ததப்பதம் சொல்லியிருப்பாரு. நான் நான் என் சார் அப்பா அப்படி கிட்டயும் இருங்க இருங்க உங்க இருங்க கோயில வந்துட்டு நாங்க தான் பூஜை பண்றோம், அங்க பிராமணர் இல்ல நீங்க சொல்றீங்க இல்ல, அது திமுக. திமுகன்னு ஒரு கட்சி வந்த பிறகு, அண்ணா திமுக ஆரம்பிச்ச பிறகு, அண்ணா முதலமைச்சரான பிறகு, அதன் பிறகு கலைஞர் 5 முறை ஆட்சி பண்ண பிறகு திமுக ஆட்சியில் தான் இப்படிப்பட்ட அதிசயங்கள் நிகழ்ந்தது. பல கோயில்கள பிராமணர்கள் இல்ல நம்ம தான் பூஜை பண்றோம்னா என்னுடைய அது கேள்வி திமுக என்னுடைய கேள்வி டாக்டர் கலைஞர். அதை பதிவு பண்ணுங்க. என்னுடைய கேள்விக்கான பதில மட்டும் அழகா சொன்னீங்க. பிராமணர்கள் தான் வந்து கோயில்ல வந்து பூஜை பண்றாங்க, எல்லாம் அவங்க தான் பண்றாங்கன்னு. இவர்களை கேள்வி கேட்க முடிஞ்ச உங்கனால ஏன் திமுக தலைமை பதவியில எப்ப பார்த்தாலும் ஒரு குடும்பமே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு, இதை ஏன் கேள்வி கேட்க முடியல உங்கனால? இப்ப ஒரு கோயில்ல பூஜை பண்ற ஒரு பிராமணரை கேள்வி கேட்க முடிஞ்ச உங்கனால எது ஒரு தலைமைதான் ஹலோ ஒரு தலைமைதான் ஆட்சி பண்ணதுன்னு கேட்டா நியமன பதவி இல்ல, சட்டமன்ற உறுப்பினர் நியமன பதவி இல்ல, முதலமைச்சர் நியமன பதவி இல்ல, நாடாளுமன்ற உறுப்பினர் நியமன பதவி இல்ல. நாங்க தேர்தலில் நிக்கிறோம். நாங்க நிக்கும் போதே சொல்றோம் கலைஞர் முதலமைச்சர் வேட்பாளர்னு. கலைஞர் இந்த நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று விரும்பி மக்கள் ஓட்டு போடுறான். திமுக தான் ஓட்டு போன நிர்பந்தம் மக்களுக்கு கிடையாது, விரும்புறா ஓட்டு போட்டான். இன்னைக்கு நாங்க இந்த தேர்தலில் அன்பு தலைவர் தேச தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னோ. தலைவர் தளபதி ஸ்டாலின் இந்த நாட்டில் முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்து ஓட்டு போட்டாங்க, வந்துட்டாங்க. ஒரு குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்னா எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு துணை முதலமைச்சர் சொன்னா சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் தேர்தலில் நிக்கிறாரு. அவருக்கு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. எனவே மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் எங்களை ஆட்சி பண்றதுக்கு அனுமதிக்கிறாங்க. மக்கள் புறக்கணிச்சா நாங்க எங்க ஆட்சி பண்றது? மக்கள் குடும்பத்துக்கு அங்கீகாரம் தந்திருக்கிறார். என்ன அங்கீகாரம் கொடுத்தீங்க? உங்க கட்சியில எத்தனை சீனியர் லீடர் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன அங்கீகாரம் நீங்க கொடுத்துட்டீங்க? துணை முதல்வர் ரைட் ஓகே, துணை முதல்வர் கூட தான் கொடுக்க முடியாம நீங்க பின்னாடி வச்சிருக்கீங்க. அதற்கு பின்னால் வந்து 2 வருடம் 3 வருட காலங்களிலே துணை முதல்வர் வரைக்கும் போறாருன்னா இது எப்படி சார் பாத்துக்கிறது? அப்ப நீங்க பிராமணரை பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? பிராமணர்களை நீங்க மட்டும் கோயில்ல கேட்கிற உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? பாருங்க ஏங்க, எங்களுக்கு ஒரு எதிர்காலம் ஒரு யங்ஸ்டர் வேணும். எங்களுக்கு ஒரு எதிர்காலம் ஒரு இளைய தலைமுறை. யங்ஸ்டர் யாருமே இல்லையா சார்? அது எங்க சார்? இது எங்க கட்சி சார்? மக்கள் ஓட்டு போட்டு எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க சார். இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல தலைவனை கொடுக்க வேண்டிய வேலை திமுக தொண்டனுக்கு இருக்குது, திமுக தலைமைக்கு இல்ல. திமுக தான் சொல்ல நான் தைரியம், நான் ஒரு சில நான் தைரியமா பேசுவேன், பேசி பல பிரச்சனை நான் மாட்டிருக்கிறேன். திமுக தலைமைக்கு அங்க மேல உட்காந்துற 10 பேர் முடிவு பண்ணக்கூடாது. இந்த கட்சி அடுத்து யார் வழி நடத்தணும், இந்த நாட்டை அடுத்து யார் வழி நடத்தணும்னு மேல இருக்கிற 10 பேர் முடிவு பண்றது இல்ல. ஏன் எங்க தலைவரையே சேர்த்து சொல்றேன், முடிவு பண்றது யாருன்னா 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் திமுக இருக்கிறார்கள். அந்த 2 கோடி தொண்டர்கள் எங்களை அடித்து இந்த கட்சியை வழிநடத்த போகிற ஒரு இளம் தலைவன் யார் என்று நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். நாங்கள் தொண்டர்கள் தேர்ந்தெடுத்த தலைவர், தொண்டர்களால் இன்றைக்கு தலைவனாக உயர்த்தப்பட்டிருக்கிறவர் தான் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அதே போல் இந்த நாட்டுக்கு நாளை யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்று மக்கள் முடிவு எடுக்க வேண்டும். மக்கள் உதயநிதி ஸ்டாலினை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் சிறப்பா நிர்வாகம் பண்ணி அவர் சிறப்பா மக்கள் பணியாற்றினா தொடர்ந்து மக்கள் அவர் தேர்ந்தெடுக்க போறாங்க. அவர் சிறப்பா பணியாற்றுறாரு. ஏன் நீங்க மத்த கட்சியெல்லாம் போய் பாக்குறது? எந்த கட்சியில சார் வாரிசு இல்ல? வாரிசு எந்த கட்சியில் இல்ல? வாரிசு தவிர்க்க முடியாது சார். ஆல் இந்தியா லெவல்ல வாரிசு தான். இன்னைக்கு பாருங்க என்ன காரணம்? இல்ல 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 இருங்க, மத்த கட்சியில் தவிர்க்க முடியாத ரைட் ஓகே. திராவிடம் பேசக்கூடிய சமூக நீதி பேசக்கூடிய உங்க கட்சியில் தவிர்க்க முடியாதா? ஏன் முதல்வர் துணை ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு உதயநிதி தான் வரணுமா? வேற யாரும் வரக்கூடாதா? ஆமா சார், நாங்க உதயநிதி தான் சார் நாங்க ஏத்துக்கிறோம். ஏன் கனிமொழி அவர்கள் இல்லையா சார்? இல்ல சார், நாங்க உதயநிதி தான் சார் ஏத்துக்கிறோம். சரி, அடிச்சு சொல்றோம் சார். தலைவர் தளபதிக்கு அடுத்து அந்த எதிர்கால கட்சி தலைவரோ இந்த நாட்டுக்கு திமுக சார்பில் முதலமைச்சர்னா நாங்க அண்ணன் உதயநிதி தான் சார் ஏத்துக்கிறோம். நாங்க வேற யாரையும் நாங்க ஏத்துக்கல சார். நாங்க அண்ணன் உதயநிதி தான் ஏத்துக்கிறோம். கட்சியின் முன்னணி தலைவர், கட்சியின் முன்னணி தலைவர். சரி ஓகே சார், நீங்க ஏத்துக்கங்க. இல்ல நீங்க ஏத்துக்கங்க. வேலு போன்ற தலைவர்கள், மாண்புமிகு அண்ணன் கே நேரு போன்ற தலைவர்கள், மாண்புமிகு அண்ணன் ஐபி போன்ற தலைவர்கள், மாண்புமிகு அண்ணன் ராசா போன்ற தலைவர்கள், அண்ணன் ஆலந்தூர் ஆர்.எஸ். பாரதி போன்ற கட்சியினுடைய மூத்த முன்னணி தலைவர்கள், அண்ணன் அந்தியூர் செல்வராஜ், இவங்கெல்லாம் 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம். இல்ல சார், நீங்க ஏத்துக்கோங்க. நீங்க ஏத்துக்கோங்க. உதயநிதி தான் ஏத்துக்கிறோம், அவங்களும் ஏத்துனாங்க. அதனால உதயநிதி துணை முதலமைச்சர், நாளைக்கு முதலமைச்சர் சார். நாங்க உதயநிதி தான் நாங்க ஏத்துக்குவோம். நாங்க ஏத்துக்கணும் சார். அடுத்த தலைவர், அடுத்த முதலமைச்சர். ஓகே சார், நீங்க ஏத்துக்கோங்க. என்னுடைய கேள்வி, முருகன் மீது உண்மையான பக்தி கொண்டவர்கள் போக மாட்டான்னு சேகர் பாபு சொல்றாருன்னா இங்க நீங்க மத கலவரத்தை உண்டு பண்றீங்களா?
கோயிலுக்கு மத போறவங்க போயிட்டு கலவரத்தை போகட்டுமே மத கலவரத்தை தூண்டுறவன் தான் சார். இன்னைக்கு அவன் சங்கி இந்து முன்னணி நடத்துற முருகர் மாநாடு மத கலவரத்தை தூண்டுறவன் யார கூப்பிடுறான்? அதுக்கு யோகி நீங்க தான் ஆதித்யநாத் மதச்சாயம் கூப்பிடுறான், பூசுறீங்க. நீங்க தான் பவன் மதச்சாயம் கல்யாணம் பூசுறீங்க. கூப்பிடுறான். நாங்க மதசாயம் பூசாத ஒரு ஆட்சி தான் திராவிட மாடல் அரசு. அவன் நடத்துற மாநாடே வந்து மத சாயத்தை பூசுற சங்கிகள் மாநாடு அவன் நடத்துறது. நாங்க திராவிட மாடல் அரசு இந்து சமய அறநிலையத்துறை நடத்தின முருகர் மாநாடு நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. எவ்வளவு அந்த மாநாடுல எல்லா ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாம ஒரு வேற்றுமை இல்லாம அந்த மாநாட்டை எல்லாரும் பங்கேற்றாங்க. அந்த மேடையில எல்லாரும் இருந்தாங்க. நீ யார கூப்பிடுற? கிருபானந்த வாரியருடைய பேரன் தான். 21 நாயன்மார்ல சேர்க்கப்பட்ட ஒரு நாயன்மார் தான் எங்கள் காட்பாடியை சேர்ந்தவர், மரியாதைக்குரிய தெய்வ திரு கிருபானந்த வாரியர். அவருடைய பேரன். நான் இப்ப அதெல்லாம் கேட்கல சார். கிருபானந்தம் சார் அவர் நீங்க கூப்பிட்டியா? இல்ல நீங்க இருங்க. நான் பட்டியல் போட்டு சொல்லுவேன் நீ யார கூப்பிட்டேன்னு. நீ கூப்பிட்டு வந்து பூரா சங்கிகள் தானே கூப்பிடுற. அது RSS மாநாடு, நீ நடத்திக்கோ. நான் இந்து முன்னணி குறை சொல்ல சார். நான் இந்து, நான் ஆன்மீகவாதி. நான் இந்து முன்னணி குறை சொல்ல. இந்து முன்னணின்னு சொன்னா நீ எந்த கட்சி கிடையாதுயா. நான் தனி இந்து முன்னணி, இந்துக்களுக்காக இந்து முன்னணின்னு சொல்லு. நான் வரேன் அதுக்கு. எந்த கட்சி கிடையாது. நீ பிஜேபியோட பிஜேபி இருக்கிற இளைஞரணி மாணவரணி இலக்கியணி மாதிரி இருங்க 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 சார். ஒரு நிமிஷம். நாளைக்கு அந்த மாநாட்டுல யாராவது வர போறாங்க? நயினார் நாகேந்திரன் யாரு? இப்ப நாளைக்கு கலந்துக்க போறாருல நயினார் நாகேந்திரன் யாரு? அவர் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்? இருங்க நான் முடிச்சிடுறேன். அடுத்து எல் முருகன் யாரு? பிஜேபி மாநில தலைவர். அவர் கலந்துக்குவாரு. சரி, எல் முருகன் யாரு? அவர் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்? எல் முருகன் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான், அறுதிட்டு. ஆனா யார்கிட்ட போயிட்டு அடிமையா இருக்கிறாரு? சரி, அந்த சமுதாயத்தில் பட்டியலினத்தின் சமுதாயத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய முருகன் அவர்கள் இன்றைக்கு ஒன்றிய அமைச்சராக 2வது முறை வருகிறார் என்று கேட்டால் அதற்கு காரணம் பெரியார், அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர். என்ன சார் எல்லாத்துக்கும் பெரியார் கலைஞர் என்னதான் பண்றது? முருகன் அவர்கள் இன்றைக்கு அமைச்சர் என்று சொன்னால் அதற்கு காரணம் திமுக, கலைஞர், அறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், இன்று தலைவர் தளபதி. அங்கேயும் திமுக தான் இருக்குது சார். திமுக மட்டும் இன்னைக்கு இவ்வளவு இடஒதுக்கீட்டு நாங்க வாங்கி கொடுக்காம இருந்திருந்தா, திமுக இடஒதுக்கீட்டு நாங்க வாங்கி கொடுக்காம இருந்திருந்தா, கலைஞர் இடஒதுக்கீட்டு வாங்கி கொடுக்காம இருந்திருந்தா, கலைஞர் மறைந்தும் கலைஞர் போட்ட சட்டம் இன்னைக்கு நடைமுறைக்கு வருது, அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீட்டு. எனவே முருகன் அவர்கள் இன்றைக்கு அந்த பொறுப்புக்கு வந்தார் என்று கேட்டால் அதற்கு காரணமும் திமுக தான். அண்ணாமலை IPS படித்தார் என்று கேட்டால் அதற்கு காரணமும் திமுக தான். அது அவங்க மனசாட்சிக்கு தெரியாது. எல்லாமே நீங்க இல்ல இருங்க திமுக நீ அதான் சார் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கன்னு சொல்றாங்களே. ஏன் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நாங்க தான் பண்ணோம், நாங்க தான்? அதாவது நல்ல மனிதனுக்கு எடுத்துக்காட்டு எதையுமே சொல்லி காட்ட மாட்டார். காமராஜர் எப்படி சொல்லி காமிச்சுக்கிட்டு இருந்தாரா? நான் பிள்ளைகளுக்கு உணவு போட்டேன், நான் வந்து சீருடை வழங்கினேன், நல்லது செஞ்சேன்னு சொல்லி காமிச்சு. நீங்க ஏன் காலம் முழுக்க நாங்க செஞ்சோம் நீங்க என்ன சார் செஞ்சீங்க? மக்களுடைய வரி பணம், அதை நீங்க பதவியில இருந்தீங்க, செஞ்சுட்டு போனீங்க. அதை சொல்லுங்க. நீங்க எப்ப பார்த்தா நாங்க செஞ்சோன்னே சொல்றீங்களே. ஒரு நிமிஷம் இருங்க, சொல்ல வேண்டிய சூழ்நிலை. காமராஜருடைய அரசியல் கட்டம் அந்த காலம் வேற, இன்னைக்கு அரசியல் வேறங்க. யார் இந்த நாட்டுக்குள்ள நுழையக்கூடாதோ, இந்த நாட்டுக்குள்ள யார் நுழையக்கூடாதோ, இந்த திராவிட மண்ணுக்குள்ள எந்த ஆரிய கூட்டம் உள்ள நுழையக்கூடாது நினைச்சுமோ அவன் உள்ள வர பாக்குறான் போது இதெல்லாம் நம்ம இன்னைக்கு நாட்டு மக்கள்கிட்ட சொல்லிதாங்க ஆகணும். யாரு பண்ணாங்கன்றது மக்களுக்கு தெரியலங்க. பிஜேபி பண்ணிட்டானா? இல்ல இப்ப நீங்க பண்ணோம்னா சார் நாங்க பண்ணதான் சார் நாங்க சொல்றோம். நாங்க பண்ணாத நாங்க ஒண்ணும் சொல்ல சார். நாங்க பண்ணாத நாங்க சொல்றோம் சார். பாஜக உள்ள வந்துரும், அதனால நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நீங்க சொல்றீங்கல்ல. இதே போலதானே அன்னைக்கு காமராஜர்கள் ஆட்சியில் இருக்கும்போது நீங்க வந்து மதுபான கடைகள்லாம் திறக்கும் போது இதே எண்ணம் தானே அவருக்கும் வந்திருக்கும். ஐயோ இப்படிப்பட்டவங்க உள்ள வர்றாங்களே, தடுத்து நிறுத்தணும்னு காமராஜருக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கும்ல அன்னைக்கு. இன்னைக்கு நீங்க பாஜகவை கண்டு அஞ்சுற மாதிரி. காமராஜர் இடைத்தேர்தலில் நிற்கும் போது இதே எங்க குடியாத்தம் தான். காமராஜர் பெருந்தலைவர் கல்வி தந்தை காமராஜர் அவர்கள் எங்க குடியாத்தம். நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் உட்காந்து குடியாத்தம் வீட்டுல. இந்த தொகுதியில தான் காமராஜர் நின்றார். அன்றைக்கு அண்ணாவும் தலைவர் கலைஞர் தான் குணாலா மணாலா சென்று வா குடியாத்தம் வென்று வா கோட்டைக்குன்னு சொல்லி முதல் காமராஜரை ஜெயிக்க வச்சு கோட்டைக்கு கூட்டு வந்து முதலமைச்சராக்கம் திமுக தான். ஒரு சில அரசியல் காலகட்டங்களிலே இப்படி ஒரு எதிர்ப்பு அரசியல் வரதான் செய்யும். ஒரு சில அரசியல் எதிர்ப்பு அரசியல் வரதான் செய்யும். ஆனா இன்னைக்கும் நாங்க காமராஜரை மதிக்கிறோம், கடவுளா பாக்குறோம் காமராஜரை. இன்னைக்கு நாங்க காமராஜரை மதிக்கிறோம். அன்னைக்கு அரசியல் சூழ்நிலை ஏன் இந்த மக்கள் காமராஜரை தோக்கடிச்சிட்டாங்களே. இன்னைக்கு ஒரு அரசியல்வாதின்னு சொன்னா நம்ம யாரை வந்து ரோல் மாடலா காட்டுறோம்? யாரை காட்டுறோம்? எளிமையான தலைவன் இப்படி இருக்கணும்ன்றதுக்கு நம்ம வந்து யாரை காட்டுறோம்? காமராஜரை காட்டுறோம். காமராஜர்ன்றோம். காமராஜரே ஒரு மாணவர் தலைவர் சீனிவாசன் கிட்ட இந்த மக்கள் தோற்கடித்தாரு. அந்த மாணவர் சீனிவாசன் தோற்கடித்த மக்கள் சார். அந்த மாணவர் சீனிவாசன் தோற்காத ஒரு தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். இல்ல அதான் அந்த மாணவர் சீனிவாசனே காமராஜர் கட்டி கொடுத்த பள்ளிக்கூடத்துல படிச்சு வந்து இவரை எதிர்த்து வெற்றி பெற்றவர் தான். ஆமா ஆமாங்க, அவருடைய மாணவன் தான். ஆனா மக்கள் முடிவெடுக்கிறாங்க இல்ல ஒரு யங்ஸ்டர் சீனிவாசன் மட்டும். அப்பெல்லாம் யாரும் ஓட்டுக்கு துட்டு எல்லாம் கொடுக்கல. அப்பெல்லாம் யாரும் ஓட்டு துட்டு கொடுக்கல. ஓட்டு தான் கொடுக்குறாங்களா? இப்ப கொடுக்குறாங்களா?
இப்ப கொடுக்குறாங்களோ? அது உங்களுக்கு தான் தெரியும். அது ஒரு இல்ல சில நீங்க தான் சொல்றீங்களே. ஓப்பனா பேச முடியும், இல்ல ஒரு நீங்க சிலர் சொல்றீங்களே. மறைச்சிடாம பேச முடியும். என்ன ம். சொல்றது, என்னதான் ஓட்டுக்கு துட்டு கொடுத்தாலும் மக்கள் முடிவு பண்ணணும் யாருக்கு ஓட்டு போடணும்னு. என்னதான் ஓட்டுக்கு துட்டு கொடுக்கணுங்க, மக்கள் முடிவு பண்ணணுங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு. ஓகே. மக்கள் முடிவு பண்ணாதான் ஓட்டு போடுவான். அப்படி ஓகே சார், அது மக்கள் இருக்கட்டும். திமுக தான் வேணும் முடிவு பண்ணி ஓட்டு போட்டாங்க. ஓகே சார். 2026 தளபதி முதலமைச்சரா வரணும், தலைவர் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர் வரணும், மக்கள் முடிவு பண்ணி ஓட்டு போட போறாங்க. மக்கள் மனதுல நாங்க இருக்கிறோம். ஓகே, அது இருக்கட்டும். அதனால நாங்க நான் ஓப்பனா பேசுறோம். இல்ல இல்ல நாட்டு சேகர் பாபு நல்லதுக்காக தான் பேசுறோம். சேகர் நாங்க பாபு எந்த சொன்னது. இந்து மதத்தை நாங்க இழிவுபடுத்தல சார். இல்ல இல்ல, ஒரே எங்களை நாங்க நிமிஷம். இழிவுபடுத்தல சார். ஒரு நிமிஷம். சேகர் பாபு சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும். அமைச்சர் மனோ தங்கராஜ் சொல்லியிருக்காரு, அதாவது கோவில் திருவிழாக்களில் அதிக அளவில் கூட்டம் கூடுவது நாகரிகமான சமுதாயத்துக்கு அழகு இல்லை அப்படிங்கிறாரு. ஏன் கோயில் கூட்டத்துல கூட்டம் கூடனா என்ன நாகரிகம் கெட்டு போச்சு உங்களுக்கு? மனோ தங்கராஜ் இல்ல, அமைச்சர் சொல்றாரு. என்ன சொன்னாரு இத மாண்புமிகு அமைச்சர் மனோ தங்கராஜ் என்ன சொன்னாரு, எனக்கு அதாவது வேண்டிய அவர் மாவட்ட பஞ்சாயத்து தலைவரா இருக்கும்போது என்ன கூப்பிட்டு கூட்டம் போட்டிருக்காரு தக்கலையில வார்த்தாண்டம். என்ன சொன்னார் சொல்லுங்க, கோவில் என்ன சொன்னாரு? திருவிழாக்களில் கோவில் திருவிழாக்களில் அதிக அளவில் கூட்டம் கூடுவது நாகரிகமான சமுதாயத்துக்கு அழகு இல்லை அப்படிங்கிறாரு. அது வந்து சமுதாயம் எனக்கு அதுல இந்து சமுதாயத்தை தான் சொல்றாரு. அவர் எந்த சமுதாயம் சொல்லியிருந்தா கூட கோயில்ல வந்துட்டு அதிகமா கூட்டம் போடுறது நாகரிகம் இல்லைன்னு சொல்லியிருக்காருல, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ம். அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. கோயில்னா கூட்டம் கூட தான் செய்யும். இதனால மேல கோயிலை கூப்பிட்டு கேள்வி கேட்டா பதில் சொல்றேன். கோயில்னா கூட்டம் கூட தான் செய்யும். சாமி பக்தி எந்த அளவுக்கு கடவுள் பக்தி இருக்கு மக்கள் அப்ப வருதோ அப்ப அந்த ஏதோ அளவுக்கு மக்கள்கிட்ட அப்ப ஏதோ ஒரு வகையில இல்ல. இந்த ஆ, விஷயத்துல மரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணன் மனோ தங்கராஜ் சொன்னாருன்னு சொன்னீங்கல்ல, கோயில் அதிகமா கூட்டம் கூடனா அதுல வந்துட்டு நாகரிகம் சொல்றாரு, அதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்க. அவ்வளவுதாங்க, எனக்கு அதுல உடன்பாடு இல்லைங்க. அப்ப ஏதோ ஒரு அதை நான் வகையில ஏத்துக்க மாட்டேன். இந்துக்களுக்கு அப்ப ஏதோ ஒரு வகையில இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறதா திமுக? அப்படி இல்ல எடுத்துக்கலாமா? இல்ல, ஆ, இந்துக்களுக்கு எதிரா திமுக இல்ல, இந்துக்களுக்கு திமுக எதிரா கிடையாதுங்க. எப்படி நீங்க சொல்றீங்க? இன்னைக்கு திருவண்ணாமலை கோயில் போய் பாருங்க, மாசம் மாசம் பௌர்ணமி அங்க கிரிவலம் வராங்க. அண்ணா திமுக ஆட்சியில அந்த அளவுக்கு பாதுகாப்பு கிடையாது. இன்னைக்கு திருவண்ணாமலையில திமுக ஆட்சியில அங்க மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அருணின் செல்வம் அண்ணன் ஏவா வேலு அவர் கோயிலுக்கு போய் நான் பார்த்தது இல்லை. ஆனா அந்த கோயில் விவகாரத்துல கரெக்டா கவனிக்கிறார். ஒரு முறையும் அந்த பௌர்ணமிக்கு கோயில்ல வந்து லட்சக்கணக்கான மக்கள் வரும்போது எல்லா மக்களுக்கும் எல்லா சலுகை பண்ணி கொடுக்கணும், எல்லா பேருந்துல ஒழுங்கா பத்திரமா வந்து பத்திரமா வீடு போய் சேரணும்னு அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த திருவண்ணாமலை கோயிலுடைய பௌர்ணமியை அங்க அமைச்சர் தலைவர் தளபதி வழிகாட்டும்படி அமைச்சர் ஏவாவிலு சிறப்பா பாக்குறார். பௌர்ணமிக்கு அங்க உட்கார்ந்து பாக்குறார். அதே போல் இன்றைக்கு இந்து மதத்துக்கு பெருமை தேடி தருகின்ற வகையிலே உண்மையான ஆன்மீகவாதி மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் தலைவர் தளபதியால் செயல்பாடு என்று பாராட்டப்படுகிற அண்ணன் சேகர் பாபு இன்னைக்கு எவ்வளவு சிறப்பா பணியாற்றார். எத்தனை கோயிலுக்கு குடமுழுக்க பண்ணிருக்கோம், இதெல்லாம் நீங்க ஒத்துக்கணும் சார். 1000 கோயிலுக்கு மேல குடமுழுக்கப்பட்ட சார் 4 வருஷத்துல. எத்தனை கோயில் இன்னைக்கு சார் பூரா நகை திருடின்னு போயிட்டான், கோடி கணக்குல வாடகை இல்ல, கோயில் சத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டான். ஆனால் தலைவர் தளபதியினுடைய ஆட்சியில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக தலைவர் தளபதி வழிகாட்டின்படியான சேகர் பாபு ஆட்சி அமைச்சராக வந்த பிறகுதான் கோயில் வாடகை வசூலிக்கப்பட்டது, கோயில் சொத்துக்கள் எல்லாம் மீண்டும் மீட்கப்பட்டது, நகைகள் எல்லாம் மீட்கப்பட்டது. இன்னைக்கு எல்லா கோயிலும் குடமுழுக்கு பண்ணி எல்லா கோயில் அபிஷேகம். இன்னைக்கு இந்தியாவிலே எல்லா கோயில் மங்களகரமாக தெய்வகரமாக இருப்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான். அதற்கு காரணம் தலைவர் தளபதி ஆட்சியிலே இந்து சமய அறநிலைத்துறை சிறப்பாக செயல்படுது. இந்து மதத்தை மதிக்கிறோம், நாங்களும் இந்துக்கள் தான். ஓகே சார். ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நாளைக்கு அமித்ஷா வர்றாரு. இப்ப சில தினங்களுக்கு முன் பாத்தீங்கன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்தித்து பேசிட்டு வந்திருக்காரு. அது அரசியல் பார்வை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அதிகமா பேசக்கூடிய நபர் நீங்க அவங்கள பத்தி. பாமக கதையை முடிச்சிட்டோம். பாமக கதை முடிக்கணும், பாமக அழியணும்ன்ற எண்ணம் குடியாத்த குமரனுக்கு என்னைக்குமே கிடையாது. அது ஒரு தமிழர்கள் கட்சி, அது ஒரு எம்பிசி. அதாவது நம்மள மாதிரி எம்பிசி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த மாதிரி கட்சி இந்த நாட்டுல இருக்கணும், நான் அழியணும்னு சொல்ல. ஆனா ஆம நுழைஞ்ச வீடும் அமீனா நுழைஞ்ச வீடும் ஒண்ணு. குருமூர்த்தி ஒரு வீட்டுக்குள்ள போறான், ஒரு கட்சிக்குள்ள அந்த போறாருன்னா கதை முடிஞ்சு போய். அதுக்கு உதாரணம் யாருன்னு கேட்டா ஓ பன்னீர்செல்வம். இந்த நிலைமைக்கு ஓ பன்னீர்செல்வம் வரது காரணம் குருமூர்த்தி தான். அதிமுகலையும் போய் கேம் பண்ணினேன். அந்த குருமூர்த்தி வந்து அவர் சொல்றாரு, எனக்கு என்ன பார்த்தா டாக்டர் ராமதாஸ் ரொம்ப பிடிக்கும்ட்டார். அதாவது எனக்கு டாக்டர் ராமதாஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, என்ன பார்த்தா டாக்டர் ராமதாஸ் ரொம்ப பிடிக்கும், எனக்கு பழைய நண்பர் என்றாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் குருமூர்த்தி தைலாபுரம் தோட்டத்துல போயோ இல்ல டாக்டர் ஐயா ராமதாஸ போயோ நேர்ல சந்திச்சாரானா இல்ல. இப்ப ஏன் வராருன்னு கேட்டா அமித்ஷா கூப்பிட்டு என்ன சொல்றாரு அமித்ஷானா, இந்த நாளைக்கு வரா அப்படி அமித்ஷா மதுரைக்கு வரா அப்படி அவங்க கட்சி விவகாரம் பத்தி பேசுறாரு. அதே நேரத்துல இந்த முருகர் மாநாட நடத்தணும். இந்து மக்களுடைய ஓட்டுக்கள்லாம் இன்னைக்கு திமுக சாதகமா இருக்குது. அவங்க நடத்தின முருகர் மாநாடு கிரேட் சக்சஸ். நம்மளும் முருகர் மாநாடு நடத்தி
அதை திசை திருப்பணுன்றதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு அமித்ஷா வந்துட்டு இருக்கு அப்படின்னு நாளைக்கு வரா அப்படி அமித்ஷா வரா அப்படி இல்லைங்களா? அமித்ஷா என்ன சொல்ற அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி எனக்கு கூட்டணி வேணும். ஒரு எம்பிசி வன்னியர் சமுதாயம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2.5 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமுதாயம் வன்னியர் சமுதாயம். அந்த வன்னியர் சமுதாயத்தின் பின்புலத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி எனக்கு கூட்டணி வேணும். ஆனா எனக்கு சேதாரமான பாட்டாளி மக்கள் கட்சி எனக்கு வேணாம். அன்புமணி ஒரு பிரிவு, டாக்டர் ராமதாஸ் ஒரு பிரிவு. அன்புமணி ராமதாஸ் திரு டாக்டர் ராமதாஸ் ஐயா ராமதாஸ் அவர்கள் இல்லாத பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி என்கிட்ட வந்தா எனக்கு அந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்ன வேணாம். அதே மாதிரி டாக்டர் ராமதாஸ் அன்புமணி இல்லாம என்கிட்ட வந்தா அது வேணாம். 2 பேரும் ஒன்னா சேருங்க அப்பம் புள்ளிய. எனக்கு சேதாரம் இல்லாத அன்புமணியும் ராமதாசும் ஒற்றுமையாக இருக்கிற அந்த பாட்டாளி மக்கள் கட்சி தான் 2026 பாஜக அதிமுக கூட்டணிக்கு வேண்டும். எனவே நீ போய் ராமதாஸ் கிட்ட போய் டாக்டர் ராமதாஸ் கிட்ட பேசுங்கன்னு சொல்லி உடனே இது வரைக்கும் அன்புமணி வந்து பார்க்கல யார சார் அப்பம் புள்ள எப்பனா பார்க்கலாம். அது நம்ம சொல்றது நமக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. அவர் பெத்த புள்ள எப்ப வேணாலும் பார்க்கலாம். அன்புமணி தான் முதலமைச்சரா வரணும், அன்புமணி தான் முதலமைச்சர் வரணும் போராடினவர் தான் டாக்டர் ஐயா ராமதாஸ். ஏதோ அவருக்கு பிடிக்கல, நீ தலைவர் இல்லைன்ட்டார். சோ அமித்ஷா என்ன பண்றாரு, போய் ராமதாஸ் பேசுறாரு. குருமூர்த்தி அன்புமணி கிட்ட நாளைக்கு காலைல போய் உங்க அப்பா பாருன்றார். இது வரைக்கும் வரல அன்புமணி. இவர் நீக்கிறாரு, அவர் பதவி கொடுக்குறாரு, இவர் நீக்கிறாரு, அவர் பதவி கொடுக்குறாரு. பொதுக்குழு தேர்ந்தெடுத்தது நான் தான் தலைவர்னு அப்படியே நடந்துருக்குது. போர் மேல போர் போயிட்டு இருக்குதாங்க. இவங்க ஒரு அவருக்கு இப்ப 2 பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி, டாக்டர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி போயிட்டு இருக்கும் போது அன்புமணி அமித்ஷா என்ன சொல்றாரு, நாளைக்கு நான் உங்க அப்பா பார்க்க போறேன், அதுக்கு முன்னால் நீ வந்து உங்க அப்பா வந்து பார்த்துட்டு போயிடு. உங்க அப்பா வீட்டுக்குள்ள போ, உங்க அப்பா கூட பேசுறாரோ அடிக்கிறாரோ உதைகிறாரோ நீ பாட்டில் அடிச்சான்றாரு. அவர் உன்ன பாட்டில் அடிக்கிறாரோ நீ அவரை பாட்டில் அடிக்கிறோ எதனா நடக்கட்டும், நான் சவுத்துக்குள்ள 1 மணி நேரம் உங்க வீட்டுக்குள்ள போயிட்டு வந்துரு, உங்க அப்பா உன்கிட்ட பேசுறாரோ இல்லையோ நான் பாத்துக்கிறேன்ட்டார். அன்புமணி வந்தாரு, உள்ள போனாரு, 1 மணி நேரம் இருந்தாரு, 40 நிமிஷம் தான் இருந்தாரு. அவர் எதுவும் பேசலன்ற மாதிரி ஒரு விஷயம் தான் எங்களுக்கு எல்லாம் வந்துச்சு. அவர் மௌனமா இருந்தாரு. அவங்க அம்மா கிட்ட அவங்க சொந்தக்காரர்கிட்ட அந்த வீட்டுல இருக்கிற பெண்கள்கிட்ட தான் பேசிட்டு போனாருன்னு கேள்விப்பட்டேன். பட் அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டார். அதன் பிறகு 3.5 மணி நேரம் குருமூர்த்தி உள்ள இருக்கிறார். கூட சைதை துரைசாமி வரார். முன்னாள் சென்னை மாநகரத்துடைய மேயர் எம்ஜிஆருக்கும் மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதாவுக்கும் மிகவும் வேண்டிய ஒரு முக்கியமான தலைவர் திரு சைதை துரைசாமி. அவர் திரு டாக்டர் ராமதாஸ் ரொம்ப வேண்டிப்பட்டார். அவங்க சைதை துரைசாமி கூட கூட்டு வராங்க. சைதை துரைசாமி ஏன் கூட்டு வராங்கன்னா, சைதை துரைசாமி ரொம்ப நெருக்கமானவர் டாக்டர் ஐயா ராமதாஸ்க்கு. 1 மாசம் கூட வந்து பார்த்துட்டு போறாரு. அவரை கூட கூட்டு வராரு. கூட கூட்டு வந்து பேசுறாங்க, பஞ்சாயத்து பண்றாங்க சார். ஆனா அதுக்கு டாக்டர் ஒத்துழைக்கிறார். மிரட்டிட்டு போய்கிறாங்க. பிளாக்மெயில். பயணத்தை உள்ள போட்டுருவேன், பயணத்துக்கு உள்ள போட்டுருவேன், கட்சி ஒண்ணு இல்லாத ஆயிடும். உன் பயணத்தை உள்ள போட்டனா கட்சி ஒண்ணு ஆயிடும். ஒழுங்கா உன் பையன் கூட சேர்ந்து ஒரு நல்ல முடிவெடு, இல்லைன்னா தூக்கி உள்ள போட்டுடுவோம், லாடம் கட்டுவேன், உஷார் ஜாகிரதையா பிளாக்மெயில் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. குருமூர்த்தி வந்து இப்போ குருமூர்த்தி யாரு? சங்கீதம். அமித்ஷாவே போனாரு குருமூர்த்தி வீட்டுக்கு. ஷேடோ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இஸ் அமித்ஷா. ஏன் போறாங்க? ஏன்னா அவன் பாப்பா, அவன் என்னென்ன கெடுக்கணுமோ அத்தனையும் கெடுப்பான். அவன் வந்து இங்க மிரட்டிட்டு போயிருக்கிறான். குருமூர்த்தி வந்து போனது ராமதாஸ் வீட்டுக்கு என்ன சொல்றது, குருமூர்த்தி ராமதாஸ் வீட்டுக்கு வந்து போனது அந்த கட்சிக்கு பேர் ஆபத்து, பேர் அழிவு நோக்கி அந்த கட்சி சென்று கொண்டிருக்கிறது எடுத்துக்காட்டு குருமூர்த்தி வந்து போயிருக்குது. இங்க யார் விழித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அப்பா புள்ள 2 பேரும் விழித்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் உங்களை நம்பி இருக்கிற லட்சக்கான அப்பாவி பாமக தொண்டர்கள் நடுரோட்டில் தான் நிற்கும். எனவே குருமூர்த்தி தமிழ்நாடு அரசியலை தலையிடுவது திமுக அனுமதிக்காது. அதான் நாங்க கண்டிக்கிறோம். ஆரிய அரசியலே வேணாம்னா ஒரு ஆரிய புரோக்கர் சார் அவன் குருமூர்த்தி, ஆரிய புரோக்கர். அவன் யார் தமிழ்நாடு அரசியலை தலையிடுறதுக்கு? அதை டாக்டர் ராமதாஸ் கொஞ்சம் உணரணும். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தம்பிக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.